निवर्तम एकांतर होवायाम करवड़ी के धर्म मेरे प्रेम कुमार नंदिनी हां प्रेम कुमार नंदिनी समेत पुत्रभाग्य निवर्तम सर्वदोष कालदोषम मांगल्य दोष निवर्तम पूर्व जन्म सावन निवर्तम कुलदेवता अनुग्रह निवर्तम एकांतर होवाया गुरुराज्यम परिपूर्ण करवड़ी के धर्म मेरे संपत समेत सर्वदोषम कालदोषम मांगल्य दोष निवर्तम திருமண தலரவட்டம் சாது மந்திரவே திருவடிக்கு தரம் தீபாவளி தரிசனமி கரர் தினகரன் சமேத மாங்கல்ய தோஷ நிவர்த்தம் மகாங்கிரக தரோபாய திருமண தலரவட்டம் சகல திருமந்தே யகந்த ரோபணன் பூர்வ ஜன்மசாப நிவர்த்தம் திருவடிக்கு தரம் தீபாவளி தரிசனமி சீனிவாசன் சமேதம் ராணி விளக்கு போட்ட ஒன்று தான் சொல்லணும் பேர் விளக்கு போடாதீங்க பேர் சொல்லாதீங்க உடல் வாதின வட்டம் சகல திருமங்களே திருவடிக்கிதம் தீபாவளம் தரிசனமி திருவடிக்கிதம் மகாங்கிரகை ஏகாந்த ரோபாய சுபிட்சட வட்டம் குருராட்ச பரிபூர்ண வட்டம் திருவடிக்கு சரணம் யாமினி யார் பேர் சொன்னவங்க இங்க பேர் சொல்றீங்களா மூணு குட்டிங்களா ஏப்ரல் 14 வர்றாங்க ஏப்ரல் 14 மூணு தரம் இங்கிலீஷ் தான் எல்லாருக்கும் சாமி வந்து ஒரு அருள்வழி சொன்னாங்க. அதன்படியாக சென்ற வருடம் வந்து எல்லோரும் இருமுடி சுமந்து எப்படி நம்ம சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறோமோ அதே மாதிரி இருமுடி சுமந்து நம்ம இங்கேருந்து புறப்பட்டோம். அதனுடைய முக்கன் தேங்காயில் உள்ளது பூஜையில் நம்மளுடைய வீட்டில் அந்த இருமுடியை கொண்டு போய் வச்சு பூஜை 11 நாள் விரதம் இருந்து அந்த பூஜையை நீங்கள் வழிபட்டீங்கன்னா இந்த வருடம் என்ன குறைபாடுகள் இருந்தோ அடுத்த வருடத்துக்குள்ள நிறைவாகிவிடும். தேவையில்லாத சில விஷயங்கள் நம்ம போய் சிக்கல்ல போய் மாட்டாமல் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு. எங்கேயோ காய்ச்சிருக்கும் தேங்காய் அது உங்களுக்கு முக்கனுடைய சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தால் நம்மளுடைய இல்லத்தில் வச்சு பூஜை செய்து அந்த இருமுடியை சுமந்து மறுபடி உங்களுடைய திருக்கரங்களாலே பிரபஞ்ச சக்தியாகப்பட்டது பேராற்றல் கொண்ட சிவபெருமானுக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணணும். அப்படி உள்ள இங்கே ஒரு விரத முறை ஒன்று இருக்கு. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ கலந்துக்குங்க. அது 11 நாள் வந்து விரதம் இருக்கணும். ஏன் இந்த விரதம் அப்படின்னா நம்மளுடைய அகக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு, உடல் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு.